இந்த கோவில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சிவனுக்கு யாகம் நடத்துகிறாங்க. அது ஒரு அற்புதமான செய்தி. நமக்கு என்னைக்காவது பௌர்ணமி அன்னைக்கு கோவிலுக்கு போகணும்னு அனுகிரகம் இருந்தால், பகவானோட பிரியம் நமக்கு விழணும்னு இருந்தால், அருணாச்சலேஸ்வரரினுடைய அனுகிரகம் இருந்தால், இந்த ஸ்தலத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். முறைப்படி சிவ வேத ஆகம விதிப்படி என்ன பர்ஃபெக்ட் ரூலோ அதை அப்படியே அடாப்ட் பண்ணி இந்த ஸ்தலத்தில் சிவ ஆகம விதிகளின் பிரகாரம் இங்கே, அதாவது எல்லா கோவிலும் அனுசரிக்கிறோம், அதே மாதிரி இந்த கோவிலில் தமிழ் வழிபாடு, தமிழன்னை என்று சொல்லக்கூடிய தமிழ் நம்மெல்லாம் வாழ வச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் தாய், அந்த தமிழ் அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சிறப்பு சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தமிழ் அன்னைக்கு ஒரு சிலை, தமிழில் யாருக்கெல்லாம் மார்க்கு கம்மியாக வருதோ, தமிழ் புலமை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, தமிழ் அன்னையினுடைய அருள் வேண்டுமா, இந்த ஸ்தலத்தில் தமிழ் அன்னைக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது. இது கொஞ்சம் பார்க்குறது எங்கேயுமே கொஞ்சம் அபூர்வம். இந்த இடத்துல ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ஸ்தலத்தில் வள்ளலார் அவருடைய சிலாரூபமும் எழில் ஊட்டும் அழகி இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ அருள்மிகு சரபேஸ்வரர் இந்த சந்நிதியில் இருக்கார். அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அருமையாக அபிஷேகம் நடக்குங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சரபேஸ்வரரை வணங்குவதால் காரிய சித்தியும் காரிய தடையும் நீங்கும். அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சரபேஸ்வரரை வணங்குறது ரொம்ப 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 அபூர்வம். பெரும்பாலும் சிவன் கோயிலில் சரபேஸ்வரர் பார்க்குறது அபூர்வம். ஆனால் இந்த ஸ்தலத்தில் சரபேஸ்வரர் சிவனுக்கு நேர் பின்னாடி, அவரும் ஒரு சிவாரூபம் தானே, அதனால சிவனுக்கு நேர் பின்னாடி இருக்கார். இந்த ஸ்தலத்துக்குள்ள கோவிலுக்கு போன உடனேயே சுற்றி வருவதற்கு எல்லா பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கும் தனிச்சந்நிதி, எல்லாத்துக்கும் தனித்தனி சன்னதி. மகா கணபதி, ஸ்ரீமுருகர், விஷ்ணு எல்லாருக்கும் தனித்தனி சந்நிதிகள். நவகிரகம் ரொம்ப அருமையாக தன்னோட ஸ்திரீகளோட இந்த இடத்துல ரொம்ப அருமையாக சேவை சாதிக்கிறாங்க. भवाय चंद्रचूडाय निर्गुणाय गुणात्मने
कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् पुरुषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम्। भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषा